Hi guys, I am from Namo Postal Academy. நம்ம போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல MTS அண்ட் போஸ்ட்மேனுக்கான எக்ஸாமுக்காக ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போது MTS எக்ஸாமுக்கான செகண்ட் கிளாஸை பார்ப்போம், டெஃபினிஷன்ஸ் ஆஃப் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5. இந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 முன்ன போட்ட ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும்தான் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு வரும். இப்போ போடுற இந்த செகண்ட் கிளாஸ் MTS எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மட்டும்தான், அவங்க மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கும் PA எக்ஸாமுக்கும் இந்த வீடியோவிலேருந்து எந்த கொஷின்ஸும் கிடையாது. போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினேஷன்ஸில் செகண்ட் கிளாஸ். டிரான்சிட் ஆஃபீஸ். டிரான்சிட் ஆஃபீஸ்னால் என்ன? எனி போஸ்ட் ஆஃபீஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் எ லைன் ஆஃப் த்ரூ மெயில் கம்யூனிகேஷன் அண்ட் ரிசீவ்ஸ் அண்ட் sorts bags intended for offices in advance without opening them is a transit office. Transit officeனா என்ன? transit officeன்றது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய மெயில் போயிட்டுருக்கு, அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேக்கை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பட் அங்கே வரக்கூடிய பேக்கை மட்டும் வாங்கி அது எங்கெங்கே போகணுன்றத சார்ட் பண்ணி அனுப்புவாங்க. The bags which are thus forwarded onwards unopened are termed forward bags. அப்படி அவங்க ஓப்பன் பண்ணாமல் ஃபார்வேர்டு வாங்கி வேறு ஆஃபீஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடக்கூடிய பேக்ஸோட நேம் தான் ஃபார்வேர்ட் பேக்ஸ். தி டிரான்சிட் பேக்ஸ் அட்ரஸ்டு டு எ டிரான்சிட் ஆஃபீஸ் ஆர் ஓப்பன்டு தேர் அண்ட் த ஃபார்வேர்ட் பேக்ஸ் கண்டெய்ன்டு இன் தெம் ஆர் சென்ட் ஆன்வர்ட்ஸ் எய்தர் லூஸ் ஆர் என்க்ளோஸ்டு இன் அதர் டிரான்சிட் பேக்ஸ். அதாவது அந்த டிரான்சிட் ஆஃபீஸ்க்கு அட்ரஸ் பண்ணி வரக்கூடிய டிரான்சிட் பேக்ஸை அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டிரான்சிட் பேக்குக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ஃபார்வேர்ட் பேக்ஸ் எல்லாம் அந்த டிரான்சிட் பேக்குக்குள்ளே இருக்கும். அந்த டிரான்சிட் பேக்கை டிரான்சிட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஆஃபீஸ்க்கான ஃபார்வேர்ட் பேக்ஸை அந்தந்த ஆஃபீஸ்க்கு தனியாக பேக்காகவோ அல்லது ஒரே ஆஃபீஸ்க்கு நிறைய பேக் இருக்குன்னா அதையெல்லாம் ஒரு இன்னொரு பேக்குக்குள்ளே டை பண்ணி அதை ஒரு டிரான்சிட் பேக்காகவோ அனுப்பிவிடுவாங்க. த யூஸ் ஆஃப் எ டிரான்சிட் ஆஃபீஸ் இஸ் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லூஸ் பேக்ஸ். அந்த டிரான்சிட் ஆஃபீஸோட யூஸ் எதுக்குன்னா, லூஸ் பேக், அது தனித்தனியாக பேக் போகாமல் ஒரே பேக்குக்குள்ளே எல்லா பேக்கையும் சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் டிரான்சிட் ஆஃபீஸ்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னால் என்ன? எ பிரான்ச் ஆஃப் RMS வேர் க்ளோஸ்டு பேக்ஸ் ஆர் ரிசீவ்ட் அண்ட் டெஸ்பேச்டு. சார்ட்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் நாட் டன் இன் திஸ் யூனிட். முன்ன பார்த்தது டிரான்சிட் ஆஃபீஸ், அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஒர்க்கை மட்டும் செஞ்சது. இப்போ டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னால் என்ன? இது ஒரு எ பிரான்ச் ஆஃப் RMS. இது வந்து RMS ஆஃபீஸோட ஒரு பிரான்ச். வேர் க்ளோஸ்டு பேக்ஸ் ஆர் ரிசீவ்டு அண்டு டெஸ்பேச்டு. அங்கே நம்ம பார்த்தது போலவே தான், அதாவது இங்கே வந்து லெட்டர் சார்ட்டிங் செய்ய மாட்டாங்க. RMSனாலே சார்ட்டிங் தான், ஆனால் இந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸில் சார்ட்டிங் ஒர்க் நடக்காது. க்ளோஸ்டு பேக், க்ளோஸ் பண்ணி வர பேக்கை மட்டும் ரிசீவ் பண்ணி டெஸ்பேச் பண்ணுவாங்க. மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்ட் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் யூனிட். இந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னா மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்ட். This can function in number of sets depending upon requirements. நம்ம RMSக்கு எப்படி செட் 1 செட் 2னு ஒர்க் பண்ணுவாங்களோ அதே போல் தான் இந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸும் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி செட் ஒர்க் ஆகும். If transit mail office is functioning in the night set, the set works throughout the night. One batch of officials who are working on a particular night will not work in the following night. Another batch of officials will work in the following night. Both these batches will alternatively work. ஒருவேளை அந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸில் நைட் செட்டும் இருக்குது அப்படின்னா, அந்த நைட் செட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் த நைட் வந்து ஒரே செட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு நாள் நைட் செட்டில் ஒர்க் பண்ணவங்க அதுக்கு அடுத்த நாள் நைட் செட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நாள் அவங்களுக்கு ஆஃப் கொடுப்பாங்க. அடுத்த நாள் நைட் செட்டுக்கு வேறு ஒருத்தர் வருவாங்க. அந்த ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த மறுநாளில் மீண்டும் ஃபஸ்ட்டு நாள் ஒர்க் பண்ணவங்களே 3வது நாள் நைட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி அந்த 2 நைட் செட்டும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் மாறி மாறி ஒர்க் பண்ணுவாங்க.
அடுத்தா கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னால் என்ன? In certain cities, computers have been provided to handle the work of transit mail office. These offices are called computerized transit mail office. அதாவது இந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்க்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸோட நேம் தான் கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். அடுத்த சார்ட்டிங் ஆஃபீஸ். சார்ட்டிங் ஆஃபீஸ்னால் என்ன? An office charged with the duty of opening the sorting mail bags received by it and disposing of their contents is termed as sorting office. சார்ட்டிங் மெயில் பேக்ஸ் வரும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை எடுத்து சார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி டிஸ்பேச் பண்ணுற ஆஃபீஸ் தான் சார்ட்டிங் ஆஃபீஸ். A sorting office may receive articles of all kinds in sorting. அந்த சார்ட்டிங் ஆஃபீஸ்க்கு எல்லா வகையான ஆர்டிகல்ஸுமே வரும். The use of sorting office is to simplify the work of sorting in other offices, to reduce the number of bags exchanged between post offices, and to reduce the weight of mails carried on mail lines. அந்த சார்ட்டிங் ஆஃபீஸோட யூஸ் என்னென்னன்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னா மற்ற ஆஃபீஸில் வந்து சார்ட்டிங் இருக்கக்கூடாது. அதாவது அந்தந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய லெட்டரை அவங்களே கரெக்டாக சார்ட்டிங் பண்ணி அனுப்பிடணும். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இடையே டிரான்ஸ்மிட் ஆகிற பேக்கை வந்து கம்மி பண்ணணும். டு ரெடியூஸ் த வெயிட் ஆஃப் மெயில்ஸ் கேரிட் ஆன் மெயில் லைன்ஸ். மெயில் லைனில் கம்மியான மெயில்ஸ் அனுப்பணும். அடுத்ததாக ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்னால் என்ன? இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வேர் மெயில் டிராஃபிக் இஸ் ஹை, sorting machine have been provided which have high speed of sorting. At present these machines are functioning in Mumbai, Chennai, Bangalore, Hyderabad, Kolkata and Delhi. Automatic mail processing center na enna? அதாவது நம்ம ஆர்டினரி லெட்டர் சார்ட் பண்ணுறதுக்கு லெட்டர் சார்ட்டிங்காக தனியாக சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு சார்ட்டிங் போஸ்ட்மேன்னு தனித்தனியாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சார்ட்டிங்க்கு வந்து மேன் பவரை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த மெயில் வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்துல சார்ட்டிங்க்குன்னு மெஷினு ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி சார்ட்டிங் மெஷின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சென்டர், அந்த இடத்துக்கான நேம் தான் ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். இப்போது இந்தியாவில் ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்ன்றது 6 இடத்துல இருக்குது. எங்கெங்கன்னா மும்பை, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கத்தா, டெல்லி, இந்த 6 இடத்துலையும் ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் AMPC இருக்குது. அடுத்த கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் CRC. அப்படின்னா என்ன? The registration branch of the mail office where the processing of registration work is done on computers is called computerized registration sorting center CRC. A CRC can be situated in the mail office itself or in a separate location. CRCனா என்ன? அதாவது ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம் தான் CRC. அங்கே கம்ப்யூட்டர் கொடுத்து ஒர்க் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நடந்ததுன்னா அந்த ஆஃபீஸோட நேம் கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர் CRCன்னு சொல்லுவோம். அந்த CRCன்றது எங்கே இருக்கலாம்னா மெயில் ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம், அல்லது CRCன்னு தனியாக ஒரு லொக்கேஷனும் கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். சார்ட்டிங் ஆஃபீஸ் பார்த்தோம். சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்னால் என்ன? A sorting sub office is a sub office which is located from its position at or near the junction of several mail lines to serve as a sorting office for articles addressed to or received from offices to which the route lies through the sorting sub office. Sorting sub office na enna? Sorting sub office endrathu oru sub office which is selected from its position at or near the junction of several mail lines to serve as a sorting office. அங்கே சார்ட்டிங் ஆஃபீஸ் ஆல்ரெடி இருக்குது, அதனால் சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா அதுக்கு பக்கமாக அது வழியில் போகக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி அனுப்பும். இட் இஸ் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் இன் சார்ட்டிங். இந்த சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்லேயும் எல்லா விதமான ஆர்டிக்கலுமே சார்ட்டிங்க்கு வரலாம். நாடல் போஸ்ட் ஆஃபீஸ். நாடல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன? இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் சம் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் சார்ட் த மெயில் ஆஸ் பர் த சார்ட்டிங் டயக்ராம் given by the RMS superintendents. This is to reduce the peak hour pressure in local sorting office.
நோடல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன? அதாவது மெயில் வந்து ஹெவியாக இருக்கிற இடங்களில் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் அதுக்கு பக்கம் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய மெயிலை கலெக்ட் பண்ணி அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சார்ட் பண்ணி அனுப்புவாங்க. சார்ட்டிங்கிறது எல்லாமே ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் தான், சார்ட்டிங் ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஹெவியான மெயில் இருக்கிறதுனால ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி சார்ட்டிங் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் பக்கம் இருக்க போஸ்ட் ஆஃபீஸோட மெயில் வாங்கி சார்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த ஆஃபீஸோட நேம் தான் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். திஸ் இஸ் டு ரெடியூஸ் த பீக் ஹவர் ப்ரெஷர் இன் லோக்கல் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ். அந்த ஆத்தரைசேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சார்ட்டிங் ஆஃபீஸில் லெட்டர் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களோட ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. சச் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அடுத்ததாக சென்ட்ரல் பேக்கிங் யூனிட், கேந்திரிய பேக்கிங் யூனிட். திஸ் யூனிட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். பேக்கிங் யூனிட்னாலே அது ஆர்எம்எஸ் ஆஃபீஸோட ஒரு பிரான்ச். ஹியர் த பண்டில்ஸ் ப்ரிப்பேர்டு பை த போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் மெயில் ஆஃபீஸர்ஸ் குரூப்டு அண்டு என்க்ளோஸ்டு இன் எ டைரக்ட் பேக். அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேருந்தும் பண்டில்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெஜிஸ்டர்ட் லெட்டர்னால் 25க்கு கம்மியாக இருக்கும்போது பண்டிலாக கட்டி அனுப்புவாங்கன்னு. அதுபோல் பண்டில்ஸை வந்து சேர்த்து வச்சு அதை ஒரு டைரக்ட் பேக்காக க்ளோஸ் பண்ணி அனுப்புறது தாங்க இந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட், கேந்திரிய பேக்கிங் யூனிட்டோட ஒர்க். கேந்திரிய பேக்கிங் யூனிட், சென்ட்ரல் பேக்கிங் யூனிட் will open the letter or registered bags, group the bundles with reference to the destination, that is circle wise or district wise or post office wise or mail office wise, and include them in respective bags for the post office or sorting office concerned for delivery or further transmission as the case may be. இந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட், கேந்திரிய பேக்கிங் யூனிட்டோட ஒர்க் என்னன்னா, ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தும் பண்டிலாக கட்டி அனுப்புறத, அந்த பண்டில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கில் என்க்ளோஸ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அனுப்புறது தான் அந்த சென்ட்ரல் பேக்கிங் யூனிட், கேந்திரிய பேக்கிங் யூனிட்டோட ஒர்க். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னால் என்ன? ஏ ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எ போஸ்டல் சர்க்கிள் and deals with unclaimed and refused articles and articles without address or with undecipherable or incomplete addresses. RLO, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போது சென்டர் ஒருத்தர் ஒரு அட்ரஸுக்கு லெட்டர் அனுப்புகிறாரு, அங்கே அட்ரஸி அந்த இடத்துல இல்லை, ஸோ ஆர்டிக்கல் ரிட்டன் ஆகுது. அங்கே அட்ரஸு இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஆர்டிக்கல் சென்டருக்கு ரிட்டன் வரணும். ஆனால் அங்கே சென்டரும் அதுக்குள்ளே லெஃப்ட் ஆகிடுறாரு, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, அல்லது அவர் கொடுத்துருக்கிற அட்ரஸில் சென்டர் கிடையாது. அப்படியும் இல்லை, அந்த இடத்துல சென்டரோட அட்ரஸே கண்டுபிடிக்க முடியல, மேலே கவர் மேலே சென்டரோட அட்ரஸே இல்லை. அது போல் ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம எங்கே அனுப்புவோம்னா இந்த ஆர்எல்ஓக்கு தான் அனுப்புவோம், ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அந்த ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸுங்கிறது எங்கே இருக்குது? இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏ போஸ்டல் சர்க்கிள். ஒவ்வொரு போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் அந்த ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்னால் என்ன? A transcription center is a cell established in a sorting office situated normally at the headquarters of the circle or at any other convenient sorting office in the circle. Transcription centerன்றது சார்ட்டிங் ஆஃபீஸில் ஒரு செல், ஒரு பிரிவு. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஆர்எல்ஓ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கும்னு பார்த்தோம். அதே போல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரும் நார்மலாக ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் தான் இருக்கும். அப்படி ஒரு வேலை அங்கே இல்லை அப்படின்னா வேறு ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதே சார்ட்டிங் ஆஃபீஸில் ஒரு செல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரை விட்டுருப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் டிரான்ஸ்கிரைப்ஸ் இன்டு இங்கிலீஷ் தி அட்ரஸஸ் ரிட்டன் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆன் போஸ்டல் சர்க்கிள்ஸ் போஸ்டட் இன் போஸ்ட் ஆர் மெயில் ஆஃபீஸஸ். அதாவது இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு குஜராத்தியில் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க, அதனோட அட்ரஸ் வந்து குஜராத்தியில் இருக்குது. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போது நமக்கு அந்த அட்ரஸை வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த டைமில் நம்ம அந்த லெட்டர் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டருக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னா
அவங்க அந்த குஜராத்தின்றது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அட்ரஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதி அனுப்பிவிடுவாங்க. அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரோட ஒர்க். அடுத்தது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? ஏ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் which exchanges mails with offices in foreign countries is known as office of exchange. அதாவது எந்த ஆஃபீஸ் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரியோட மெயிலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதோ அந்த ஆஃபீஸோட நேம் தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் த dispatching ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெயில்ஸ் இட்ஸ் மேக்ஸ் அப் அண்ட் அட்ரஸஸ் டு an ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் another country, while it is called the receiving office of exchange in respect of mails addressed to it by an office of exchange from another country. அதாவது நம்ம இங்கிருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு எந்த ஆஃபீஸ் வந்து லெட்டரை எங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போதோ அந்த அனுப்புகிற ஆஃபீஸ் வந்து dispatching ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு லெட்டர் வருது. அப்போது ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து எந்த ஆஃபீஸ் டைரெக்டாக ஃபாரின்லேருந்து அந்த ஆர்டிக்கலை வாங்குதோ அந்த ஆஃபீஸோட நேம் ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டையும் இன்னொரு டேர்ம்லேயும் சொல்கிறாங்க. அது என்னன்னா dispatching ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிக்கல் வந்து இங்கே சென்னையிலேருந்து டைரெக்டாக ஒரு ஃபாரினுக்கு யூஎஸ்ஏவுக்கு போகுது. சென்னையிலேருந்து யூஎஸ்ஏவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் வந்து dispatching ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே தான் அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் அங்கே வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ரிசீவ் ஆகக்கூடிய ஆர்டிக்கல் எந்த ஆஃபீஸில் வாங்குகிறாங்களோ அவங்க தான் ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றதையே இன்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ். அப்படின்னா என்ன? அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பார்டர் which only receives and dispatches closed bags addressed to or received from other offices of exchange in India is known as an office of exchange of transit. இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ் அந்த ஆஃபீஸோட ஒர்க் என்னன்னா அவங்க பேக்கை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய பேக்கை மட்டும் வாங்கி டிரான்ஸ்மிட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும்தான் அவங்களோட ஒர்க். வாங்குவாங்க, அந்த பேக்கை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி டெஸ்பேட்சில் அனுப்பிடுவாங்க. Such an office will not close bags for foreign countries or open inward foreign bags. Its function is only to exchange mails with the carrier or with the officials of foreign administration. அந்த ஆஃபீஸோட ஒர்க் என்னென்னா அவங்க பேக்கை க்ளோஸ் பண்ணவும் மாட்டாங்க, ஓப்பன் பண்ணவும் மாட்டாங்க. அதனோட ஒர்க் வந்து இங்கேருந்து வரக்கூடிய ஆர்டிக்கலை அந்த சைடில் இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்கறது மட்டும்தான் அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட்டோட ஒர்க். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன? ஏ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுன்றதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இன் விச் த ஒர்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் ஃபாரின் மெயில்ஸ் இஸ் ஆல்சோ கேரிட் அவுட். அதாவது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கண்ட்ரிக்கிட்டேருந்து இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புது, ஃபாரின் கண்ட்ரிக்கிட்டேருந்து லெட்டரை வாங்குது. அதே ஆஃபீஸில் கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் ஒர்க்கும் நடந்தது அப்படின்னா அந்த ஆஃபீஸ் தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஆல்தோ மெயில்ஸ் மே பி இன்டர்செப்டட் இன் மெனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ், தி ஒர்க் ஆஃப் ஆக்சுவல் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி இஸ் டன் ஒன்லி இன் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்கலாம், அங்கே எல்லா இடத்துலையுமே மெயிலை வந்து நிறுத்தி வாங்கி அனுப்பலாம். ஆனால் அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலையுமே கஸ்டம்ஸ் ஒர்க் நடக்காது. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் நடக்கும். ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு இன் ஒன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சஸ்பெக்டட் டு கண்டைன் டியூட்டியபிள் குட்ஸ் டு டெலிவரி ஃப்ரம் an ஆஃபீஸ் நியரர் another ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டைரக்டட் டு த latter ஃபார் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி. அதாவது
ஒரு ஆர்டிக்கல் ரிசீவ் ஆகுது, அது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது டெலிவரிக்கு போக வேண்டிய இடத்துக்கு பக்கமாகவே இன்னொரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த டெலிவரி ஏரியாவுக்கு பக்கமாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்கே தான் கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் நடத்துவாங்க. அடுத்ததாக சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ தான் பார்த்தோம் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்னன்ட்டு. இப்போ சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன அப்படின்னோம்னா, அதாவது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கஸ்டம்ஸ் டியூட்டியும் சேர்த்து செய்வாங்க. ஆனால் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் கிடையாது, ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி ஒர்க்கை மட்டும் செய்வாங்க. அதுதான் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். A sub-foreign post office is an office which is not an exchange office, but in which the work of customs examination, assessment and accounting of customs duty is carried out. Such sub-foreign post offices are opened mainly for the convenience of senders and addressees who may be required to present documents etc. for the release or dispatch of their foreign articles. இந்த sub-foreign post office எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, சென்டரோ அட்ரஸையோ ஆர்டிக்கலை டைரெக்டாக போயிட்டு சீக்கிரமாக வாங்கிக்கிறதுக்கும், இங்கேருந்து அனுப்புகிற ஆர்டிக்கலை சீக்கிரமாக டெஸ்பேச் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிரான்சிட் செக்ஷன்ஸ். டிரான்சிட் செக்ஷன்ஸ்னால் என்ன? டிரான்சிட் செக்ஷன்ஸ் ஆர் ட்ராவலிங் ஆஃபீஸஸ் ஆஃப் த ரயில்வே மெயில் சர்வீஸ் ஒர்க்கிங் ஆன் ரயில்வே ஆர் ரிவர் ஸ்டீமர் லைன்ஸ். டிரான்சிட் ஆஃபீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ டிரான்சிட் செக்ஷன்ஸ்னால் என்ன? செக்ஷன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணுறது தான் செக்ஷன். அப்போ டிரான்சிட் செக்ஷன்ஸ் ஆர் ட்ராவலிங் ஆஃபீஸஸ் ஆஃப் த ரயில்வே மெயில் சர்வீஸ். ரயில்வே மெயில் சர்வீஸில் ட்ராவலிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் தான் டிரான்சிட் செக்ஷன்ஸ். தி ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் எ செட் ஆஃப் எ டிரான்சிட் செக்ஷன் இஸ் கால்டு எ மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். அந்த டிரான்சிட் செக்ஷனோட இன்சார்ஜும் மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட்டு தான். செக்ஷன்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி. அந்த செக்ஷன்ஸோட நம்பர் வந்து 1, 2, 3ன்னு சீரியலாக இருக்கும். டெசிக்னேட்டட் பை த நேம் ஆஃப் த ஆர்எம்எஸ் டிவிஷன் ஃபாலோட் பை த சீரியல் நம்பர். அதுக்கு முன்னே வந்து அந்த ஆர்எம்எஸ் டிவிஷனோட நேம் போட்டு சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணி இருக்கும். சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ன்றவர் யார்? தி டேர்ம் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இஸ் யூஸ்டு டு டெசிக்னேட் ஆல் அஃபிஷியல்ஸ் இன் ரயில்வே மெயில் சர்வீஸ் other than supervising officers, mail guards and MTS. அவர் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர், மெயில் கார்டு, எம்டிஎஸை தவிர மற்ற எல்லாரையும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவோம் ஆர்எம்எஸில். மெயில் ஆஃபீஸ், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அப்போ மெயில் ஆஃபீஸ்னால் என்ன? மெயில் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ரயில்வே மெயில் சர்வீஸ். மெயில் ஆஃபீஸர்ஸ்ன்றது ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ். அதில் 2 விதமாக இருக்குது. அந்த 2 விதம் என்னென்னா, ஒன்று சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ், இன்னொன்று டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். ஆல்ரெடி பார்த்தோம் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னால் என்னன்ட்டு. சார்ட்டிங் ஆஃபீஸும் பார்த்தோம். தி பிரின்சிபல் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தட் while the former deal with the contents of mail bags addressed to them as well as with closed forward bags, the latter deal only with closed bags. அந்த சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்னால் என்ன? அந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய எல்லா மெயிலையும் ஓப்பன் பண்ணி சார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி விடுறது தான் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸோட ஒர்க். அது க்ளோஸ்ட் ஆகி வர ஃபார்வேர்ட் பேக்கையும் டீல் பண்ணோம். ஆனால் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸுன்றது அந்த க்ளோஸ்டு பேக்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது மட்டும்தான் அதனோட ஒர்க். தி ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் எ செட் ஆஃப் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அந்த சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸோட ஹெட் யாருன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அண்ட் த ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் எ டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் எ மெயில் ஏஜென்ட் irrespective ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த இன்கம்பன்ட். அந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோட இன்சார்ஜ் மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்ததான் கார்ப்பரேட் மெயில் ஆஃபீஸ் ஆர் பல்க் மெயில் சென்டர். அப்போ அந்த கார்ப்பரேட் மெயில் ஆஃபீஸ் பல்க் மெயில் சென்டர் பிஎம்சி, இதில் பிஎம்ஓன்னு மாறி இருக்குது பிஎம்சி அப்படின்னா என்ன? Consequent on the increase of corporate mail RMS units, that is corporate mail offices and bulk mail centers are opened in big cities. கார்ப்பரேட் ப்ரைவேட்லேருந்து பல்கான மெயில் அதிகமாக ஒரே டைமில் புக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான்
அந்த கார்ப்பரேட் மெயில் ஆஃபீஸ் பல்க் மெயில் சென்டர்ன்றது. ஈச் பல்க் மெயிலர் தட் இஸ் எ firm which is capable of posting of 5,000 unregistered articles or 250 registered articles at a time is identified as bulk mailer. பல்க் மெயிலர்ன்றது யார் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரே டைமில் 5,000 அன்ரெஜிஸ்டர்டு 5,000 அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலும் அதே ரெஜிஸ்டராக இருந்தால் மினிமம் 250 ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸை ஒரே டைமில் புக் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் பல்க் மெயிலர். தீஸ் பல்க் மெயிலர்ஸ் ஆர் சப்ளைடு வித் கஸ்டமைஸ்டு சார்ட்டிங் லிஸ்ட். அந்த பல்க் மெயிலர்கிட்டயே சார்ட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. bundles are prepared by the bulk mailers as per the customized sorting list. The details of bundles prepared are entered in one invoice. அவங்கக்கிட்டயே நம்ம வந்து சார்ட்டிங் டேபிள், அதாவது சார்ட்டிங் லிஸ்ட்டு கொடுத்து அதை எப்படி சார்ட் பண்ணணுன்றதை கொடுத்துருப்போம். அவங்களும் அந்த நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டு படி சார்ட் பண்ணி பண்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. The details of bundles prepared are entered in one invoice which is prepared in duplicate and brought to bulk mail center. அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பண்டில்ஸோட டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பண்டிலில் எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குது, 50 ஆர்டிக்கல்னால் அந்த 50 ஆர்டிக்கலோட லிஸ்ட்டு அந்த பண்டிலுக்கு நேம் கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் 2 காப்பியாக எடுத்துகிட்டு வந்து பல்க் மெயில் சென்டரில் கொடுத்துடுவாங்க. The officer in charge of the center verifies bundles received from each bulk mailers with reference to invoice received and group them destination wise for further dispatch. அப்படி அவங்க பல்க் மெயிலர்ஸ் கொடுக்குறத அந்த பல்க் மெயில் சென்டரில் வாங்கி புக் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. அதுதான் கார்ப்பரேட் மெயில் ஆஃபீஸ் பல்க் மெயில் சென்டரோட ஒர்க். அடுத்ததாக மாஸ் மெயிலிங் சென்டர் அப்படின்னா என்ன? In order to help the customers who are regularly posting maximum number of letters, Department of Post started assistance centers which are called mass mailing centers in bigger cities. The responsibility of the center is to receive the loose letters, circulars and blank envelopes separately from the customers and help them in writing the addresses, enclose the circulars or letters inside the envelopes and if necessary affixing the postage stamps or franking the mail. இந்த மாஸ் மெயிலிங் சென்டரோட ஒர்க் என்ன அப்படின்னம்னா, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக அதிகமான லெட்டர்ஸை வந்து அனுப்புகிறாங்க, புக் பண்ணுறாங்க. அப்படின்ற சமயத்தில் அந்த அதிகமான லெட்டர்ஸில் நடுவில் ஒரு சில ஆர்டிக்கலில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம் அல்லது தனியாக பிரிஞ்சு இருக்கலாம். அதுபோல் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், என்வலப் உள்ள லெட்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாத்தையும் பிரித்தெடுத்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சென்டர் தான் மாஸ் மெயிலிங் சென்டர். ஃபார் திஸ் பர்பஸ் மாஸ் மெயிலிங் சென்டர் may engage the assistance of college students, housewives, pensioners, etc. on payment of some amount on hourly basis. To meet this expenditure, the customers will have to pay extra in addition to the postage as decided by the department from time to time. இந்த மாஸ் மெயிலிங் சென்டரில் கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் மாஸ் மெயிலிங் சென்டர். இந்த ஒர்க்குக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், பென்ஷனர்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்க, அவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ ரூபான்ட்டு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த பல்க் மெயிலர்கிட்ட நம்ம போஸ்டேஜ் சார்ஜ் இல்லாமல் ஒரு அமௌண்ட், டிபார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக வாங்குவோம். ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ், சார்ட்டிங் ஆஃபீஸ் பார்த்தோம். அப்போ இதில் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்னால் என்ன? திஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பெர்மிசஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். அதாவது ப்ரெமிசஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் அச்சடிக்கிற இடத்துல அந்த நியூஸ் பேப்பரை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஆஃபீஸ் தான் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். தி என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் வேஜஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் is borne by the newspaper publisher apart from providing required stationery for working the sorting office. அந்த சார்ட்டிங் ஆஃபீஸ், ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான செலவு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி ஒர்க் ஆகட்டும், எல்லாமே
அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை பார்த்துப்பாங்க. திஸ் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் டு ஷூட் த டெஸ்பேச் டைமிங் ஆஃப் த நியூஸ் பேப்பர். இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸோட ஒர்க்கிங் டைம் எப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு எந்த ஒர்க்கிங் டைம் வசதியாக இருக்குமோ அந்த டைமில் தான், அதுக்கு தகுந்த ஒர்க்கிங் டைம் தான் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்க்கு இருக்கும். அண்ட் க்ளோசஸ் டைரக்ட் லெட்டர் பேக்ஸ் டு த போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் சார்ட்டிங் ஆஃபீஸஸ் கன்சர்ன்ட் விச் ஆர் டெஸ்பேச்டு த்ரூ லோக்கல் ரெகுலர் சார்ட்டிங் ஆஃபீஸ். இப்போது இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணக்கூடிய பேக் பார்த்தோம்னா, இப்போ ஒரு 1000 ஆர்டிக்கல் அவங்க வந்து ஒரு இடத்துல ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்துக்கு இருக்குது, சென்னையில் வந்து ஒரு 1000 ஆர்டிக்கல் இருக்குன்னா நடுவில் எந்த இன்டர்மீடியட்ஸ்க்கும் இல்லாமல் டைரெக்டாக அவங்க எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்களோ அங்கேயே டைரெக்டாக பேக் க்ளோஸ் பண்ணலாம். அவ்வளோதான் சார். இப்போது இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5க்கான செகண்ட் கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் இதோட சரி. இதுக்கு அடுத்த கிளாஸ் கட்டாயமாக போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ஓட டெஃபினேஷன்ஸ் 1 or 2 டேஸில் மீண்டும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.